ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். வேஸ்ட் மேலும் நெகட்டிவ் விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர்களுக்கே பரமாத்மாவிடமிருந்து பரமாத்ம அவார்டு கிடைக்கின்றது என்பது சத்தியமான விஷயமாகும். உலக ராஜ்ய பதவியே பரமாத்ம அவார்டு ஆகும். ஆனால் இந்த பரமாத்ம அவார்டு என்பது எதிர்காலத்தினுடைய பரிசாகும். நிகழ்கால பரிசானது சம்பூர்ண சுகம் மேலும் சம்பூர்ண அமைதி, பரமாத்ம அன்பு மற்றும் அனைத்து பொக்கிஷங்களை அடைந்து ஆத்மா முழுமையான திருப்தியை அடைந்து விடுவதாகும். அப்படிப்பட்ட திருப்தியான ஆத்மாக்களை பாபா அநேக வரதானங்கள் கொடுத்து நிறைத்து விடுகின்றார். வாருங்கள், நாம் அனைவரும் அநேக யோக பயிற்சி செய்வதனால் வீணானவைகள் மேலும் நெகட்டிவான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடலாம். நாம் நமது யோகத்தினுடைய சார்ட் மீது மிக அதிக கவனம் கொடுக்க வேண்டும். நாம் வாயினால் மேரா பாபா மேரா பாபா என்று கூறுவதிலேயே திருப்தி அடைந்து விடக்கூடாது. நாம் பாபாவுடன் அநேக சம்பந்தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய குதா தோஸ்தாக இருக்கின்றார். அவர் எனது துணைவனாக இருக்கின்றார். இது போன்ற நினைவுகளுடன் சக்திசாலியான நினைவு மேலும் அநேக ஆன்மீக ட்ரில் பயிற்சி செய்வதன் மூலமாக நாம் தன்னைத்தானே லேசாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் நமது விக்கர்மங்களையும் அழித்துவிட வேண்டும். யோகத்தின் மூலமாக 5 சொரூபங்களின் பயிற்சி மூலமாக நாம் விக்கர்மங்களை அழித்து விடலாம். இதனால் விக்கர்மங்கள் அழிவது மட்டுமல்ல, அனைத்து சாத்வீக குணங்கள், சம்பூர்ண தூய்மை, பயமற்ற தன்மை, ராயல்டி மேலும் மிக நல்ல அநேக தாரணைகளும் நமது வாழ்க்கையில் வந்துவிடும். நாம் விடுபட்டவர்களாகவும் அன்பானவர்களாகவும் ஆகிவிடுவோம். மனமானது அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலையை அடைந்து விடுகின்றது. அனைத்து கர்ம எந்திரியங்களுடைய ரசனை பின்தங்கிவிடும். ஏனென்றால் ஈஸ்வரிய ரசனைகளுடைய அனுபவம் நமக்கு அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கும். எனவே நாம் நமது யோகத்தினுடைய முயற்சியில், புருஷார்த்தத்தில் மிக நல்ல கவனம் கொடுப்போம். தனது தினசரி காரியங்கள் செய்தாலும், வீட்டில் இருந்தாலும், உணவு சமைக்கும் போதும் விதவிதமான யோக பயிற்சி செய்வதற்கான சில திட்டங்களை நாம் உருவாக்கலாம். ஸ்வமானில் நிலைத்திருப்பது, அஷரீரி ஆகுவது, பாபாவிடம் உரையாடல் செய்து கொண்டிருப்பது, இவை அனைத்துமே யோகத்தில் உள்ளடங்கும். நாம் இது போன்ற விதவிதமான யோக பயிற்சி மூலமாக தனித்தனி பிராப்திகளை அனுபவம் செய்யலாம். விசேஷமாக நான் வெற்றி ரத்தினம் என்ற சொமானின் மீது நாம் கவனம் கொடுப்போம். இந்த சொமானுடைய பயிற்சி செய்யும் போது மாயாவை வெற்றி அடைவதற்கான சக்தி நமக்குள் எமர்ஜ் ஆகிவிடுகின்றது. அதன் கூடவே நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் வெற்றி ரத்தினம், நான் மாயாஜித் என்ற சொமானுடைய பயிற்சியும் செய்வோம். ஒருவேளை நாம் ஏதாவது ஒரு விகாரத்தின் மீது வெற்றியடைய வேண்டும் என்றால், நான் காம விகாரத்தின் மீது வெற்றியடைந்த ஆத்மா, கோபத்தினை வெற்றியடைந்த ஆத்மா என்ற சங்கல்பத்தினை அதிகாலை முதல் பயிற்சி செய்யும் போது மாயாவை வெற்றியடைவதற்கான பலம் நமக்கு கிடைத்துவிடும். சர்வ சக்திவானுடைய சக்திகளை நாம் அடையும் போதுதான் நமக்கு விசேஷ சக்திகள் கிடைக்கின்றது. இந்த சக்திகளுடைய பிராப்தியின் அனுபவத்தினை நாம் பரந்தாமத்திற்கு சென்று அல்லது இவ்வுலகில் நாம் இங்கே இருந்து கொண்டே பாபாவிடமிருந்து கிரணங்களை நாம் அடைவது போன்ற பயிற்சியும் செய்யலாம்.
இந்த பயிற்சியினை முழு நாளும் நாம் அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். நாம் ஒருபோதும் எனக்கு நேரமே கிடைப்பதில்லை என்று கூறிவிடக்கூடாது. நாம் தான் நேரத்தை மேனேஜ் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் முழு நாளும் கம்ப்யூட்டரில் காரியம் செய்பவர்கள் என்றால் இடையிடையே 1-2 நிமிடங்கள் காரியங்களை நிறுத்திவிட்டு இது போன்ற பயிற்சிகளை செய்யலாம். ஒரு நாள் முழுவதற்கும் இன்று நான் இந்த ஒரு பயிற்சி செய்வேன் என்று கூட பயிற்சி செய்யலாம். அல்லது விதவிதமான காரியங்களில் தனித்தனியான பயிற்சி செய்யலாம். அப்போது முழு நாளும் மிக நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நாம் யோகியாக ஆகும்போது பாபாவினுடைய உதவி கிடைக்கும். பாபாவுடைய குடை நிழலின் மிக நல்ல அனுபவம் நமக்கு ஏற்படும். பாபாதான் எனக்கு பொறுப்பாளர், அவர் எனது பொறுப்புகளை பார்த்து கொள்கின்றார் என்ற அனுபவம் நமக்கு கிடைக்கும். இன்று முழு நாளும் பாப் தாதாவினை ஆவாகனம் செய்து பாபா என் அருகில் வந்துவிட்டார் என்ற உணர்வினை அனுபவம் செய்வோம். அவரது வருகையை உணர்வதினை நாம் பழக்கமாக ஆக்கிக்கொள்வோம். மேலும் சக்திசாலியான யோக பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா பரந்தாமத்தில் சர்வ சக்திவான் பாபாவுடன் அவரது அருகில் இருக்கின்றேன். பாபாவும் நானும் அருகில் இருக்கின்றோம் என்ற காட்சியை பாருங்கள். சர்வ சக்திவானுடைய கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சியினை அடிக்கடி நாம் செய்யும்போது மிக சக்திசாலியானவர் ஆகிவிடுவோம். தன்னை மிக லேசானவராகவும் அனுபவம் செய்வோம். வாருங்கள், இன்று இந்த மிக நல்ல யோக பயிற்சி செய்வோம். யோகத்தினுடைய சக்திகளை தனக்குள் நிறைத்து கொண்டு நாம் இந்த உலகிற்கும் தானம் செய்வோம். ஓம் சாந்தி.